அந்த காலகட்டத்தில எல்லாம் கதாநாயகன் கதாநாயகி ஒரே ஃப்ரேம்ல, கதாநாயகன் இந்த எட்ஜுன்னா கதாநாயகி அந்த எட்ஜு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்கு, இவங்க கொஞ்சம் நெருங்கிட்டாலே அது பெரிய ஆபாசம். அஞ்சலி தேவி ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் போது அனைவரும் அந்த டான்ஸ், அந்த ஷாட் ஓகே என்று சொல்ல, எம்ஜிஆர் மட்டும் அது சரியில்லை, அந்த டேக்கில் அவர் உடுத்தியிருந்த அந்த பாவாடை விலகி விட்டதால் அதை மாற்றி எடுங்கள் என்று எம்ஜிஆர் அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து, அப்ப எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, யோ சங்கர், என்னையா நீ காட்சி அமைச்சிருக்க, யோ ஹீரோ ஹீரோயின் அங்க உடம்பு வந்து உரசுமியா அந்த குறுகலான இடத்துல, யோ என்ன காட்சி பாத்தி வைங்க, என்ன கே சங்கர் இங்க பாருங்க, காட்சி இப்படித்தான், நீங்க இப்படித்தான் நடிக்கணும், நடிங்க என்று சொல்லிவிட்டு சங்கர் போயிட்டாராம். கதாநாயகி எம்ஜிஆரை விரும்பினார், எம்ஜிஆர் கதாநாயகியை விரும்பவில்லை, அவர் தங்கை என்றுதான் நினைத்தார் என்கின்ற வசன காட்சி வரும்போது இந்த பச்சை கிளி முத்துச்சரம் பாடல் அப்படி கண்ணியமாக காதலாக மலர வேண்டும் என்று மிகவும் கவனமாக படமாக்கி இருந்தார்கள். பின்னாளில் வந்த இளம் தலைமுறை கதாநாயகர்கள் கூட இன்னமும் எம்ஜிஆரின் அந்த பாலிசியை கடைபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள். அன்புள்ளம் கொண்ட ஆருயிர் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நமது காட்சி காதல் காட்சிகளில் எம்ஜிஆரின் பங்கீடு. அதாவது ஆரம்ப காலத்தில் சினிமா பேசாத படமாக இருந்து பேசும் படமாக மாறி, அந்த காலகட்டத்தில் எல்லாம் கதாநாயகன் கதாநாயகி ஒரே ஃப்ரேமில், கதாநாயகன் இந்த எட்ஜுன்னா கதாநாயகி அந்த எட்ஜு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் இவ்வளவு இருக்கு, இவங்க கொஞ்சம் நெருங்கிட்டாலே அது பெரிய ஆபாசம். அதுக்கப்புறம் கதாநாயகி ஆடைகள் அணியும் போது தன் உடலில் பெரும்பாலான உடல் மேற்பரப்பு மறைக்கப்பட்டிருக்கும். எந்த அளவிற்கு ஆடை ஒதுங்குகிறதோ அந்த அளவிற்கு அதுவும் முகம் சுளிக்கின்ற காட்சியாக அமைந்துவிடும். நமது வீடியோ காட்சியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அஞ்சலி தேவி ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் போது அனைவரும் அந்த டான்ஸ், அந்த ஷாட் ஓகே என்று சொல்ல, எம்ஜிஆர் மட்டும் அது சரியில்லை, ரீடேக் எடுங்கள் என்று சொன்னார் என்று அதை பற்றி நாம் விவரமாக சொல்லியிருக்கிறோம். காரணம், அந்த டேக்கில் அஞ்சலி தேவி ஆடும்போது அவர் உடுத்தியிருந்த அந்த பாவாடை, அந்த கீழாடை முழங்கால் வரை சற்று விலகிவிட்டதால் அதை மாற்றி எடுங்கள் என்று எம்ஜிஆர் அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து, அப்படி எந்தவிதமான முகஞ்சொலிப்பு காட்சிகளும் இருக்கக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் கவனம் செலுத்தியிருந்தார் என்று. ஆக அன்றைய காலகட்டங்களிலெல்லாம் அது கூட ஆபாசம் என்றால், கதாநாயகிகள் தன்னுடைய உடல் மேற்பரப்பில் முகம் தெரியும், அவ்வளவுதான், உள்ளங்கை உள்ளங்கால் தெரியும். வசனங்களால், ஈர்ப்புமிக்க உரையாடல்களால், முகபாவங்களால் அவர்கள் காதலை உணர்த்தியிருந்தார்கள். காலங்கள் மாறுகிறது, நாயகன் நாயகியினுடைய இணைப்பு அதிகரிக்கிறது, இன்னமும் அதிகரிக்கிறது. கதாநாயகியினுடைய உடை அலங்காரத்தில் முன்னேற்றம் என்கின்ற அந்த பெயரில் எத்தனையோ மாற்றங்கள். பின்பு உடற்பரப்பில் எதெல்லாம் தெரியக்கூடாது என்கின்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவ்வப்போது அந்த ஆடை ஒதுங்க ஆரம்பித்து, பின்பு பர்பஸாகவே அறிந்தே அந்த காரியங்கள் செய்யப்பட்டன. இன்றைய திரையுலகில் இந்த காதல் காட்சிகள், இந்த ஆடை அலங்காரங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, எந்த அளவிற்கு அது பின்னேறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு திரையுலகில் காதல் காட்சிகளில் எம்ஜிஆரின் பங்கீடு என்ன? எம்ஜிஆர் அந்த காதல் காட்சிகளில் காதலையும் வெளிப்படுத்தினார், காதலில் அந்த அன்பு அனுபவத்தையும் வெளிப்படுத்தினார். ஆனால் முகம் சுளிக்கின்ற
அந்த விரசத்தை உணர்கின்ற அது மாதிரியான விஷயங்களில் எம்ஜிஆர் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டார் என்று எம்ஜிஆரோடு பணியாற்றிய பல இயக்குனர்கள், பல நடிகையர்கள் இப்போதும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக எம்ஜிஆரை வைத்து பல படங்கள் இயக்கிய இறையருள் இயக்குனர் கே. சங்கர், எம்ஜிஆரின் அருமை நண்பர், எம்ஜிஆரின் சம்பந்தி, உறவினர். ஒரு முறை சங்கர் கலங்கரை விளக்கம் படத்தை இயக்கி கொண்டிருக்கும் போது மகாபலிபுரத்தில் அந்த லைட் ஹவுஸ், அந்த கலங்கரை விளக்கத்தில் அந்த மேலிருந்து படிக்கட்டுகள் இருக்கும். அதிலிருந்து கதாநாயகி சரோஜா தேவி அப்படி ஓடி வருவதாக, எம்ஜிஆர் கீழே இருந்து அந்த படிக்கட்டுகளில் மேலே ஓடி செல்வதாக. ஆக கதாநாயகி மேலிருந்து கீழிறங்கி ஓடி வருவார், கதாநாயகன் எம்ஜிஆர் கீழிருந்து மேலேறி ஓடி செல்வார். ஆனால் அந்த படிக்கட்டு மிகவும் குறுகலான பாதை. எம்ஜிஆர் இன்று கலங்கரை விளக்கத்திற்கு நடிக்க வருகிறார். கே. சங்கர்ட்ட கேட்குறாரு, என்னையா? கே. சங்கர் எப்பவுமே அவர் செல்லம்மா, என்னையா, ஐயோ இப்படி தான் பேசுவார். கே. சங்கர் அப்பப்போ தட்டி கொடுத்துக்குவார், அப்பப்போ கே. சங்கரை சீண்டுவார், அப்பப்போ கிள்ளிக்கிடுவார். கே. சங்கர் மேலே எம்ஜிஆருக்கு அவ்வளவு பிரியம். எம்ஜிஆரை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர், எம்ஜிஆரின் குணாதிசயங்களை உணர்ந்தவர் கே. சங்கர். இப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, என்னையா இன்னைக்கு என்ன காட்சி? அவர் காதல் காட்சி. காதல் காட்சினா எப்படி? அந்த லைட் ஹவுஸில் அங்கே மேலேருந்து கதாநாயகி சரோஜா தேவி கீழே ஓடி வருவாங்க, நீங்கள் கீழே இருந்து ஓடுறது மாதிரி கேமரா கோணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் உள்ளே போய் நடிக்க வேண்டியதான் பாக்கி. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, யோ சங்கர், என்னையா நீ காட்சி அமைச்சிருக்க? அது எவ்வளோ குறுகலான படி. கதாநாயகி ஒருத்தர் அங்கிருந்து ஓடி வந்து இறங்குறதே பெரிய விஷயம். இதில் நான் வேற மேலே ஏறி போனால், யோ ஹீரோயின் அங்கே உடம்பு வந்து உரசுமியா அந்த குறுகலான இடத்துல, என்னையா இப்படி வச்சிருக்க நீ என்று எம்ஜிஆர் கலங்கரை விளக்கம் படத்தின் போது அந்த காதல் காட்சியில் நடிப்பதற்கு முன்னதாக அந்த இடம் எப்படி இருக்கிறது, இதில் நானும் கதாநாயகியும் ஓடி வந்து நடித்தால் உடல் உரசாதா, நாயகி நாயகனுக்கு கூசாதா, யோ என்ன காட்சி பார்த்தி வைங்க என்ன. கே. சங்கர், இங்கே பாருங்க வாத்தியார, நீங்கள் கதாநாயகன், அவர் கதாநாயகி, இந்த படத்தில் நீங்கள் தான் லவ்வர்ஸு, காதலன் காதலின்னா அப்படித்தான் இருக்கும், உடம்பு உரசத்தான் செய்யும், அதனால் என்ன நடிப்பு தானே, இது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்ல எம்ஜிஆர், யோ என்னையா அதே உணர்வு கொஞ்சம் மாற்றி ஏதாவது செய்ய முடியாதா, அப்புறம் எதுக்கு நீ டைரக்டரு என்று சொல்ல கே. சங்கர், இங்கே பாருங்க காட்சி இப்படித்தான், நீங்கள் இப்படித்தான் நடிக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு அதை எப்படி லாபகமாக பண்ணதுன்னு தெரியும், நடிங்க என்று சொல்லிவிட்டு சங்கர் போயிட்டாராம். சங்கர் சொல்லிவிட்டு சென்றவர் எம்ஜிஆர் அப்படியே பார்த்து, அவரை பார்த்து அப்படியே ஒரு குறிஞ்சிரிப்பாக, பிடிவாதக்காரையா இவன், ஆனால் கண்ணியமாக எடுப்பார் என்று சொல்லி அவரது கண்ணியத்தையும் உணர்ந்து தன் கண்ணியத்தையும் உணர்ந்து கொண்டு அந்த லைட் ஹவுஸில் அந்த குறுகலான அந்த படியில் எம்ஜிஆர் ஓடி வருவது, கதாநாயகி இறங்கி வருவது, அங்கே சற்று ஒட்டல் உரசல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது மாதிரியான காட்சிகளில் எம்ஜிஆர் நாயகியோடு அவரது அணுகுமுறையை மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவாராம். இப்போ நீங்கள் கூட பாருங்கள், எம்ஜிஆர் நடித்த பல படங்களில் பல பாடல் காட்சிகளில் காதல் பாடலில் கதாநாயகி நிற்கக்கூடிய அந்த ஃப்ரேமில் அந்த ஷாட்டில் எம்ஜிஆர் அப்படி என்ட்ரு ஆவார், அப்படி தொடுது மாதிரி போவார், கதாநாயகி அப்படி பார்ப்பார். ஆனால் எம்ஜிஆர் பார்வையில் அந்த காதலின் ரசனை இருக்கும், அந்த காதலின் ரசம் இருக்கும், ஆனால் விரசம் தெரியாது. கதாநாயகியை அப்படி தொட்டு பேசும்போது, பாடல் காட்சியில் காதல் பாடல் காட்சியில் தொட்டு நடிக்கும்போது எங்கே தொட வேண்டும், எப்படி தொட வேண்டும், எந்த அளவிற்கு அப்படி அழுத்தி பிடிக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக அந்த அந்த காதல் நடிப்பு தொழிலில் எம்ஜிஆர் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கிறார். இதை கே. சங்கர் பலவிதமாக சொல்லுகிறார். என்னதான் நாங்கள் காதல் காட்சிக்கான ஷாட் அணுகுமுறை எம்ஜிஆருக்கு சொன்னாலும் எங்கள் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வார். கதை, காட்சி, கதாநாயகன், கதாநாயகி, காதல், அந்த நோக்கத்தையும் பூர்த்தி செய்வார். தன்னுடைய எச்சரிக்கை கவனத்திலும் அவர் மிகவும் குறியாக இருப்பார் என்று சொல்லி கே. சங்கர்
எம்ஜிஆரை வைத்து காதல் பாடல்கள் இயக்கிய பல படங்களை உதாரணமாக சொல்லுகிறார். பாருங்க, பணத்தோட்டம் படத்திலேயே கதாநாயகன் கதாநாயகி சற்று தொட்டு உறவாடுகின்ற காட்சிகள் அங்கேயே கே. சங்கர் எம்ஜிஆருக்கு ஆரம்பித்து விட்டார். ஆயினும் அந்த பாடல் காட்சிகளை இப்போது சற்று நினைத்து பாருங்கள், அது ஒரு லாவகமாக இருக்கும். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் அந்த பாட்டில் எம்ஜிஆர் நாயகியோடு ஆடும்போது அந்த நடனத்தில் கவனம் செலுத்தியிருக்கும் விதம், அந்த டைமில் அது ஒரு வித்தியாசமான மூமெண்ட்டு. அந்த இசைக்காக எம்ஜிஆர் தன் உடல் அசைவுகளை கொடுத்திருக்கும் விதம் புதுமையாக நவீனமாக, கதாநாயகியோடு அவர் எப்படி இணங்கி நடித்திருக்கிறார் என்று அந்த பாடலை சற்று நினைத்து பாருங்கள். அதுபோல குடித்துவிட்டு நடிப்பதாக ஒரு காதல் பாடல், ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு, இந்த பாடல் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எம்ஜிஆர் சரோஜா தேவி இவர்கள் இருவரும் ஆடி பாடி உடல் இரண்டும் உரசுவதாக, தொடுவதாக, உருண்டு புரளுவதாக வரும். ஆனால் இந்த பாடல் காட்சியின் நோக்கம் சதிகார கும்பலின் சதியை உடைத்து அவர்கள் முகத்திரையை கிழித்து அவர்களை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இப்படி இவர் நடிக்கிறார் என்பதில் கவனமாக இருக்கும். இது மாதிரி நீங்க குடியிருந்த கோயிலை பாருங்க, ஒரு தண்ணீர் தொட்டிக்குள் எம்ஜிஆர் ராஜஸ்ரீ நாயகியோடு உன் விழியும் என் வாழும் சந்தித்தால், அந்த பாட்டில் காதல் பாடல் தான். அந்த காதல் பாடலில் எம்ஜிஆர் ஒரு முரட்டு பூ என்கின்ற கதாநாயகன், சற்று முரட்டுத்தனமானவர். அவர் கேரக்டரே அப்படித்தான். குடியிருந்த கோயிலில் இந்த பாபு எம்ஜிஆர் எப்படி உள்ள நுழைவார், எப்படி அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே எதையும் ஹேண்டில் பண்ணுவார், அந்த தன்மை விடாமல் தன் கதாநாயகியை இந்த பாடலில் அவ்வளவு நயமாக, அந்த முரட்டுத்தன்மை குறையாமல், அந்த கதாபாத்திரத்தையும் விட்டு கொடுக்காமல், அந்த வாளை வைத்து கொண்டு அந்த சோப்பு அந்த வாள் நுனையில் அதை குத்தி நீரில் அந்த நுரை வரை செய்து கதாநாயகியோடு இவர் இணைந்து பாடுவது, அந்த பாடலில் கதாநாயகியை அப்படி தொடுவது, அப்படி திருப்புவது, இதெல்லாம் பாருங்க லாவகமாக இருக்கும், நயமாக இருக்கும், காதல் ரசம் ததும்பும். ஆனால் கொஞ்சம் கூட நமக்கு முகம் சுளிக்கின்ற அளவுக்கு விரசமாக இருக்கவே இருக்காது. அதே படத்தில் நீயேதான் எனக்கு மணவாட்டி, எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரும் அந்த ஊஞ்சல்ல இந்த பாட்டு, எம்ஜிஆர் அந்த காலை அப்படி நீட்டி அந்த தொடையில் அந்த நாயகியை உட்கார வைக்கும் விதம், உடல்கள் ஒட்டும் உறவாடும். ஆனால் அந்த படத்தில் இவர்கள் கதாபாத்திரம் என்ன, அதற்கு எவ்வளவு காதல் நெருக்கம் வேண்டும், அந்த காதல் பாடலை நாம் சுவைப்பது போல சின்னஞ்சிறார்கள் முதல் முதியோர் வரை அந்த காதலை வரவேற்பதாகவே எம்ஜிஆருடைய நெருக்கம் அமைந்திருக்கும். இது ஒரு பக்கங்க. இப்போ முகத்தை பார்த்ததில்லை அப்படி ஒரு பாட்டு அரச கட்டளையில், அரச கட்டளைக்கு இயக்குனர் கே. சங்கர் இல்லை, ஆனால் இந்த பாடலை இவர் இயக்கி தருவதாக அமைந்தது சூழ்நிலை. அந்த பாட்டில் கூட என்ன அழகாக கதாநாயகன் கதாநாயகி அப்படி இணைவதாக ரொம்ப டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய இயக்குனர் எம்ஜிஆர். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் அவள் ஒரு நவரச நாடகம், இந்த பாடலுக்கு ஐடியா கொடுத்ததே கே. சங்கர் தான். இது ஒரு தண்ணீருக்கு அடியில் ஒரு சீன நடனம். எம்ஜிஆர் நிறைய ஷார்ட்ஸ் ஃபுட்டேஜ் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி நிறையா கொண்டாந்து போட்டார். கே. சங்கர் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இது வெறும் ஒரு நீருக்கடியில் ஒரு சீன நடன காட்சியாக புதுமையாக இருக்கிறது, இப்படியே இதை விட்டுவிடக்கூடாது, கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி லதா இருவரையும் இணைத்து இதை ஒரு பாடல் காட்சியாக மாற்றிவிட வேண்டும். அதற்கு ஒரு பாடலை வடிவமைக்க வேண்டும், காதல் பாடலாக. அந்த தண்ணீருக்கடியில் சீன நடனத்தோடு அந்த மேட்சிங் இணையாக அதோடு ஒட்டி உறவாடுவதாக சில ஷாட்டுகளை நாயகன் எம்ஜிஆரும் நாயகி லதாவும் இங்கே ராட்சச தண்ணீர் தொட்டிக்குள் இவர்கள் நீந்துவதாக நாம் எடுத்து அதோடு நான் சேர்த்து எடிட் பண்ணி தருகிறேன், மிகவும் அருமையாக இருக்கும் என்று சொல்ல எம்ஜிஆரும் ஒத்துக்கொண்டு சத்யா ஸ்டுடியோவில் மிகப்பெரிய கண்ணாடி தொட்டி, ராட்சச தொட்டி நீர் நிரப்பப்பட்டு
அதில் எம்ஜிஆரும் லதாவும் உள்ளே இறங்கி இவர்கள் நீந்துவதாக பல ஷாட்டுகளை எடுத்து அந்த சீன நடனம் தண்ணீருக்கடியில் அதோடு இதை இணைத்து MS விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி கொடுத்த பாடல் SPBயினுடைய குரல்ல அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம். அந்த பாட்டு என்ன அருமையான மெலடி, என்ன அருமையான காதல் பாடல். எம்ஜிஆரும் லதாவும் அந்த தண்ணீர் அந்த தொட்டிக்குள் நீருக்குள் நீந்துவதாக, இருவரும் உடலோடு உடல் உரசுவதாக. ஆனால் முழுக்க முழுக்க நாம் படம் பார்க்கும்போது அந்த காதல் பாடல் நம்மை கவர்ந்த விதம், தண்ணீருக்கடியில் அந்த சீன நடனத்தினுடைய அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அந்த புதுமை, அதில் இந்த ஷாட்டை எடுத்து இணைத்த விதம், அது வேறு ஒரு மாதிரியான அனுபவத்தை நமக்கு கொடுத்து ரசிக்க வைத்ததே ஒழிய கொஞ்சம் கூட முகம் சுளிப்பதாகவோ அல்லது விரசத்தன்மையாகவோ தெரியவே இல்லை. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ அந்த பாடலில் கூட அந்த பேங்காக் நடிகை மேத்தா ரூம் ரீத்தா, அந்த நடிகை அவர் கனவு காண்பார் எம்ஜிஆரோடு காதல் கொள்வதாக. இந்த பாடல் முடிந்தவுடன் எம்ஜிஆர் அவரை தங்கை என்று உறவு கொண்டிருக்கிறார் என்கின்ற வசனம் வரப்போகிறது என்றால் இந்த பாடலில் அந்த காதல் நெருக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும். கதாநாயகி காணக்கூடிய கனவுதான் என்றால் கூட அந்த நெருக்கத்தை காட்டும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இல்லைன்னா பாடல் முடிந்தவுடன் கதாநாயகி எம்ஜிஆரை விரும்பினார், எம்ஜிஆர் கதாநாயகியை விரும்பவில்லை, அவர் தங்கை என்று தான் நினைத்தார் என்கின்ற வசன காட்சி வரும்போது நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது என்கின்ற அளவிற்கு அதற்கு முந்தைய காட்சி இந்த பச்சை கிளி முத்துச்சரம் பாடல் அப்படி கண்ணியமாக காதலாக மலர வேண்டும் என்று மிகவும் கவனமாக படமாக்கி இருந்தார்கள். எம்ஜிஆர் இப்போ நீங்கள் அடிமைப்பெண் படத்தில் கூட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா அந்த பாட்டில் கூட கதாநாயகன் கதாநாயகி முதுகோடு முதுகு இணைந்து அப்படி அமர்ந்திருப்பது, அப்படி திரும்புவது, அப்படி தொட்டு தூக்குவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அந்த லாவகமாக அவர் உடல் அசைவுகளை நளினமாக காட்டி அவர் முகபாவத்தில் கொஞ்சம் கூட அந்த காதல் ரசம் தவிர வேறு ஏதும் இல்லாமல் மிகவும் கவனமாக நடித்திருப்பார். ஆயிரம் நிலவேவா பாடலில் அங்கே இருப்பது வில்லி ஜெயலலிதா. இவர் காதலாக நடிக்கத்தான் வேண்டும், ஆனால் ஜெயலலிதா பார்க்கும் போதெல்லாம் அது காதலாக நடிப்பதாக தெரியக்கூடாது. ஆக எம்ஜிஆருக்கு அந்த பாடலில் எத்துணை வேலைகள் பாருங்கள். வில்லி ஜெயலலிதா கண்முன் இவர் காதலாக நடிப்பதாக முகபாவம் காட்ட வேண்டும். அந்த பாடலில் அவர் அந்த பக்கம் திரும்பும்போது எம்ஜிஆர் அவரை காதலிப்பதாக நடிக்க வேண்டும். காதலாக உறவாடும் போது அங்கே அந்த காதலின் தத்துவம் உணர்த்தப்பட வேண்டும். இவ்வளவு வேலைப்பாடுகளை மனதில் கொண்டு எம்ஜிஆர் அந்த பாடலில் நடித்திருப்பார். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், அன்பேவாவில் அந்த குதிரை சாரட்டில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் அருகருகே அமர்ந்து கொண்டு அந்த பாடல் காட்சியை கொஞ்சம் நினச்சி பாருங்க. எம்ஜிஆர் பாடுவார், சரோஜாதேவி பாடும்போது எம்ஜிஆர் அந்த கதாநாயகியை அந்த பார்க்கின்ற விதமும் எம்ஜிஆரின் அந்த முகபாவமும் நீங்கள் இப்போது சற்று நினைத்து பாருங்கள். எந்த அளவிற்கு அங்கே லிமிட், எல்லை மீறாமல், அதே சமயத்தில் அந்த பாடலோ மிகவும் அற்புதமான காதல் பாடல், அதனுடைய தன்மையும் சீர்குலையாமல் இவர் நடித்து கொடுத்திருக்கும் விதம், இவர் காதல் காட்சிகளில் ஒரு லைட் எலிமெண்ட்டாக தான் அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுவார். ஆனால் நமக்கு அது ரொம்ப ஒரு டீப் நாலெட்ஜ் தரும். இந்த வித்தையை கற்றவர் எம்ஜிஆர். பின்னாளில் வந்த இளம் தலைமுறை கதாநாயகர்கள் கூட இன்னமும் எம்ஜிஆரின் அந்த பாலிசியை கடைப்பிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் இன்னும் சற்று கொஞ்சம் ஓவராக போனால் தான் இதை இவர்களால் சாதிக்க முடிகிறதோ என்று நினைக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. எம்ஜிஆர் அப்படி அல்ல. அவ்வளவு இருந்தாலே அந்த காதலின் ஆழத்தை அழுத்தத்தை காட்டிவிட முடியும் என்று நம்பினார், செயல்பட்டார். அதன்படி பல காதல் காட்சிகளில் நடித்தார்.
நாம் முகம் சுளிக்காமல் பார்க்கும் வண்ணம், ரசிக்கும் வண்ணம் காதல் வசன காட்சிகளிலும் சரி, காதல் பாடல் காட்சிகளிலும் சரி அவ்வளோ அற்புதமாக நடித்து கொடுத்தார். சந்திரோதயம் படத்தில் கூட சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாடலில் ஒரு தண்ணீர் குழாய், அந்த தண்ணீர் குழாய்க்குள் இருவரும் புகுந்து அப்படி நடந்து வருவதாக, இருவரும் எதிரெதிரே அப்படி அமர்ந்து வருவதாக, கதாநாயகன் கதாநாயகி நெருக்கம் கொள்வதற்காக இடத்தை குறுக்கி கொடுத்தால் அதற்குத்தான் அந்த தண்ணீர் குழாய். அதிலும் எப்படி லாவகமாக கையாள வேண்டும் காதலை. பறக்கும் பாவை படத்தில் எம்ஜிஆர் இந்த பக்கம் ஒரு குளிக்கிற அறை, அருகே சரோஜாதேவி குளிக்கிற அறை. அந்த குளித்து கொண்டிருக்கும் போதே பாட்டு பறக்கும் பாவையில். அந்த பாடல் காட்சியில் கதாநாயகன் கதாநாயகி அருகருகே இல்லை, தனித்தனியாக இருந்தால் கூட எம்ஜிஆருடைய முகபாவம், அவர் நடிக்கின்ற லாவகம் கதாநாயகியோடு இணைந்திருப்பதாக, ஒட்டி உறவாடுவதாக நாம் உணர்வதாக காட்டும். அது தொட்டால் பூமலரும். இந்த பாடல் தொடங்குவதற்கு முன்னதாக எம்ஜிஆர் கதாநாயகி சரோஜா தேவியை நெருங்குவதாக அப்படி ரீரெக்கார்டிங்கே இல்லாமல் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. கேமரா எம்ஜிஆர் அப்படி டைட் க்ளோஸ் அப்படி ஃபாலோ பண்ணும். எம்ஜிஆர் கதாநாயகி சரோஜாதேவியை அப்படி முகபாவத்தால் ரசித்த வண்ணம், பார்த்த வண்ணம் அப்படியே அருகே சென்று கதாநாயகி சாய்ந்திருக்கக்கூடிய அந்த தென்னை மரம் அதில் அவர் கொண்டே அப்படி கையை வைக்க, சரோஜாதேவி விலகி ஓட, எம்ஜிஆர் நான் உன்னை தொடக்கூடாதா என்று கேட்கிற விதம் இவர் தொட்டு விட்டதாகவே நாம் உணரும் வண்ணம், ஆனால் தொடவில்லை. அப்படியே பாடல் தொட்டால் பூமலரும். இதே படகோட்டி படத்தில் அந்த குடிசையில் கதாநாயகி சரோஜாதேவியோடு எம்ஜிஆர் தனித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய சுள்ளிகளை எடுத்து பொறுக்கி அங்கே ஒரு காதல் நெருப்பை மூட்டுவார்கள். இந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் சரோஜாதேவி, இடையே அந்த காதல் நெருப்பு, அவர்கள் இதயத்திற்குள் காதல் நெருப்பு. அந்த காட்சியில் வசனமே இல்லாமல் எம்ஜிஆர் சரோஜாதேவி அந்த க்ளோஸ்அப் காட்சிகள் நினைத்து பாருங்கள். இப்படி எம்ஜிஆர் காதல் காட்சியிலும் வல்லமை செய்திருக்கிறார், நல்லமை புரிந்திருக்கிறார். யாவரும் என்றும் ரசிக்கும் வண்ணம், காதலை நாம் ஒரு புனிதமாக எண்ணும் வண்ணம், அப்படி கண்ணியம் மாறாமல் எத்தனையோ படங்களில் நடித்து கொடுத்திருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் எம்ஜிஆர் கதாநாயகியோடு நெருங்குவதாக இல்லை, சற்று கூச்ச சுபாவம் கொண்டவர்தான். எம்ஜிஆர் காதல் காட்சிகளில் கதாநாயகிகளோடு நெருங்கி அப்படி அல்ல, எம்ஜிஆர் ஒரு பியூர் ஸ்டண்ட் நடிகராகவே இருந்திருக்கிறார். அந்த வகையில் எம்ஜிஆர் காதல் காட்சியில் இணைந்து நடிப்பதற்கு மிகப்பெரிய காரணம் கே. சங்கர் என்கின்ற இயக்குனர் என்றாலும் கூட, அதைத் தொடர்ந்து அவர் இயக்கித்தராத பல படங்களிலும் கூட இந்த காதல் காட்சிகளில் எம்ஜிஆர் நடித்து கண்ணியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணினார் என்கின்ற உண்மையை உணர்ந்தவாறு எம்ஜிஆரின் படங்களில் எத்தனையோ விதமான காட்சிகளில் எம்ஜிஆர் நம்மை கவர்ந்தார். அதுபோலவே காதல் காட்சிகளிலும் விரசமில்லாமல் கவர்ந்தார் என்கின்ற உண்மையை உணர்ந்தவாறு நன்றியுடன் உங்கள் தோழர் எல்.வி. ஆதவன்.